ஒர்க் அவுட் ஆகாது, கதை முடிஞ்சிருச்சு, சீன் க்ளோஸு, மீனராசி எல்லாமே பேக்கப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஓரளவுக்கு உண்மையும் தான். என்னென்னா, நம்ம வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், டென்ஷன் இது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு, வெளிநாட்டு பயணம், கடன், ஆதாயம் இந்த மாதிரி எல்லாம் வரிசையாக நம்ம சிக்கி சீரழிந்தோம் அப்படிங்கிறது தான் உண்மை. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம குரு இந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷமாக எடுக்க முடியாத 1-4 பரிவர்த்தனை. இப்போ அந்த குரு 10ஆம் இடம் தொழிலை பார்க்கிறார், 12ஆம் இடத்தில் ராகுவை பார்க்கிறார். அப்போ தாறுமாறான செலவை, அவமானத்தை, தோல்வியை ராகு கொடுக்க முடியாது. ராகு குருவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுவார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஏப்ரல் 2026க்கு உண்டான பலன்களை விளக்கமாக காண இருக்கிறோம். ரொம்பவும் சுவாரஸ்யமான பலன்கள். செவ்வாய் சனி சேர்க்கை, சுக்கிரன் சொந்த வீட்டை பார்க்க போகிறார், பிறகு சொந்த வீட்டிலே அமரப் போகிறார். புதன் என்ற கிரகத்திற்கு நீசபங்க ராஜயோகம், சுக்கிரன் ஆட்சி, இதை தவிர கிரகமாலிகா யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமும் இருக்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீனராசிக்கு உண்டான ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் பிரித்து மேய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ரொம்பவும் கவனமாக இந்த பலன்களை கொஞ்சம் ரொம்ப அப்படியே உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ராசி மண்டலத்தில் நிறைய மாற்றங்கள். என்ன, ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் வெளியே போகிறார், ராசிக்குள் புதன் வருகிறார், செவ்வாய் வருகிறார், சுக்கிரன் 3ஆம் வீட்டுக்கு போகிறார், ராசியில் சாட்டான் இருக்கிறார். நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த மாற்றங்கள் நம்ம என்ன செய்ய போகிறது? ஏற்கனவே நம்ம ஜோலி முடிஞ்சிருச்சு, ஒர்க் அவுட் ஆகாது, கதை முடிஞ்சிருச்சு, சீன் க்ளோஸு, மீனராசி எல்லாமே பேக்கப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஓரளவுக்கு உண்மையும் தான். என்னென்னா, நம்ம வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், டென்ஷன் இது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு, வெளிநாட்டு பயணம், கடன், ஆதாயம் இந்த மாதிரி எல்லாம் வரிசையாக நம்ம சிக்கி சீரழிந்தோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நமக்கு என்ன நடக்க போகிறது இந்த ஏப்ரல் மாதம்? இப்போ ராசியில் இருக்கக்கூடிய சூரியன், ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய், இதில் ரெண்டுமே நமக்கு நட்பு கிரகம் தான். நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை ரொம்பவும் பரபரப்பாக செயல்பட வைப்பாங்க. ஒரு ஸ்பீடு, காலில் சக்கரத்தை கட்டினா எப்படி உஷ்ணமாக ஒரு வேகமாக இருப்போமோ அதை போல் நாம் செயல்படுவோம். அவமானக்காரகன் சொல்லக்கூடிய சாட்டான் ராசியில் நம்மை அவமானப்படுத்தவில்லை, நமக்கு நல்வழிப்படுத்துகிறார். இதற்கு முன் நாம் எங்கே தவறு செய்தோம் அப்படிங்கிறத அந்த சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் மூலம் நமக்கு உணர்த்தி பாடம் சொல்லி கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா, திரும்பவும் அந்த ஒரு தவறில், அந்த ஒரு தோல்வியில், அந்த ஒரு அவமானத்தில் நாம் சிக்கக்கூடாது. இதுக்கு பேர் கர்மா கிளாஸ். சாட்டான்கிற கிரகம் நமக்கு ஒரு கர்மாவை பற்றி இலவசமான வகுப்புகள் எடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த சூரியன்கிறது அரசாங்கம், இப்போ அரசாங்கத்தில் காசு வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த அதிகாரிகள் வருவார்கள். செவ்வாய்ங்கிறது இடம், பூமி, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது நெருடல்கள் வந்தால் நாம் கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும், கொஞ்சம் பதட்டப்பட்டாலும் அதிலிருந்து வெளியே வருவதற்குண்டான வாய்ப்பு. முதல்ல சூரியன் 2க்கு வரும் பொழுது, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி அரசாங்க கடன் கிடைக்கும். ஏன்னா இங்கே கடனை குறிக்காட்டக்கூடிய சூரியன் அரசாங்கத்தையும் குறிகாட்டுகிறார். தனஸ்தானத்தில் உச்சபலம். அப்போ இந்த ஸ்பீடு வட்டி, மீட்ரு வட்டி, இந்த வட்டிக்கு மேல் வட்டி, வட்டி போடுகிறது குட்டி அப்படிங்கிற கடனை எல்லாம் நாம் தீர்த்து விட்டு கவர்மெண்ட்ல ஒரு டீசெண்டான ஒரு கடன், ஒரு லாங் டேர்ம் கடன், அதை வாங்கி கொண்டு அனாவசிய பிரச்சனைகளை எல்லாம் நாம் முடித்து விடலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தனியாக செவ்வாய் ராசியில் உட்காரும் பொழுது பாக்யாதிபதி உட்கார்ந்து நமக்கு பாக்கியத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அந்த சாட்டான் கொலிஷன் அப்படிங்கிறது டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துகிறது. அப்போ அந்த சாட்டான்ங்கிறது யாரு? நமக்கு 11க்குரியவர். அப்போது சில பேருக்கு அது செகண்ட் ஒய்ஃப் ஆகவும், சில பேருக்கு அவங்க ஜாப் ஒர்க்கு சம்பந்தப்பட்ட நபர்களாகவும், சில பேருக்கு அது செகண்ட் ஹஸ்பண்டாகவும், இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸை எல்லாம் மீனராசிக்காரர்கள் இது நாட்களில் பெறுவார்கள். இங்கு செவ்வாய் சகோதரனை குறிகாட்டுகிறது. செவ்வாய் இந்த இடத்துல அப்பாவை குறிகாட்டுகிறது.
இப்போ அப்பாவிற்கும் செகண்ட் ஒய்ஃபுக்கும் உண்டான டிஸ்டர்பன்ஸு, அப்பாவுக்கும் வேலை செய்யக்கூடிய நபர் நம்மை பற்றி நம்ம அப்பா கிட்ட போய் தவறாக சொல்வது, இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும். இது ஒரு மைனஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்ளலாம். வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் அப்படிங்கும்போது இந்த பிரச்சனைகள் நம்மளுடைய வார்த்தைகளில் தெரியாது, நம்மளுடைய வாக்கில் இந்த பிரச்சனைகள் வராது. ஏன்னா அவர் வெற்றி ஸ்தானாதிபதியாய் பிறகு அவர் வெற்றி ஸ்தானம் சொந்த வீட்டில் போய் அமர்ந்து நாம் அந்த விஷயத்தை அழகாக பேசி சமாளித்து வெற்றியையும் பாக்கியத்தையும் நாம் கொண்டாட தொடங்கி விடுவோம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம குரு இந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷமாக எடுக்க முடியாத 1-4 பரிவர்த்தனை. இப்போ அந்த குரு 10ஆம் இடம் தொழிலை பார்க்கிறார், 12ஆம் இடத்தில் ராகுவை பார்க்கிறார். அப்போ தாறுமாறான செலவை, அவமானத்தை, தோல்வியை ராகு கொடுக்க முடியாது. ராகு குருவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுவார். இப்போ நம்ம சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்ல சில பிளஸ் பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கிறோம், சில மைனஸ் பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த மைனஸ் பாயிண்ட்டுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, அந்த தீர்வும் உள்ளறையே இருக்கிறது. இப்போ எப்படி ஒரு விலங்கு கடிக்கும் போது அந்த விலங்குக்கு அந்த கடிக்கு உண்டான மருந்து, அந்த விஷத்துக்கு உண்டான மருந்து எப்படி அந்த விலங்குக்குள்ளே இருக்கிறதோ, ராசிக்குள்ளறையே புதன்கிறவர் நீச்ச பங்கமாக வருகிறார். புதன் இங்க நீசமாகி வீட்டினுடைய அதிபதிக்கு கேந்திர பலம் அப்படிங்கிறது நீசபங்க ராஜயோகம் தான். இப்போ புத்திகாரகன் புதன். அப்போ நம்ம யார் பேச்சையும் கேட்காமல், சொல் பேச்சு கேட்காமல், புத்திசாலித்தனத்தை மட்டுமே வைத்து நாம் எடுக்கக்கூடிய அந்த முடிவு, அந்த பதில், அந்த அணுகுமுறை, அந்த சமயோஜிதம் எல்லா பிரச்சனைகளையும் தவிடுபொடியாக்கிவிடும். தேவைப்பட்டால் அந்த நேரத்தில் பெருமாள் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, புதன்கிழமை பெருமாள் வழிபாடு, இது மாதிரி இந்த விஷ்ணு சுப்பிரபாதம், விஷ்ணு சகஸ்ரநாமம், இந்த மாதிரி ஸ்லோகங்களை கேட்பது, இதெல்லாம் நமக்கு ஒரு தெளிவு தரும், ஒரு நல்ல தீர்வு தரும். இதெல்லாம் நமக்கு ஒரு பிரமாதமான பிளஸ் பாயிண்டாக வரும். இதே மாதிரி இப்போ நீங்க மீனராசி சகோதரிகளா இருந்தீங்கன்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய புதன் 11ஆம் அதிபதியுடன் சேருகிறார். அப்போ அவர் நீச்சம் அடைய போகிறார். அப்போ உங்க கணவனுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், அது கேர்ள் ஃப்ரெண்டா மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது, வேலை செய்யக்கூடிய நபராக, அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேபர் பர்சனாக இருக்கலாம். உங்களுடைய கணவனை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சின்ன நெருடல் கொடுக்க போகிறார்கள். ஆனால் நீங்கள் அதை கண்டுபடுத்தி விடுங்கள். ஏன்னா உங்கள் கணவனுடைய இன்னொரு வீட்டில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை சமயோஜிதமாக உங்களுக்கு கொண்டு வந்துவிடும். இதை தவிர உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு வீரத்தையும், ஒரு பராக்கிரமத்தையும், ஒரு போர் வீரன் போன்ற ஒரு சுபாவத்தையும், ஒரு ஆற்றலையும், ஒரு டைனமிசத்தையும் வெளிப்படுத்தும். அதனை வைத்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் தவிடுபொடியாக்கி விடுவீர்கள். 6ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுங்கிறவர் முதல் தரமான ராஜயோகத்தை உங்களுக்கு ஜாபு, வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், ஒர்க் ஸ்பாட்டில் கொடுப்பார். இருக்கக்கூடிய அந்த அழுத்தம்ங்கிறது உங்களுக்கு குறையும். ராசியில் இருக்கக்கூடிய நடு 2 சேட்டனுடைய அழுத்தமும் குறையும். என்ன, அவர் ராகு கேது அச்சுக்குள் வந்து விடுகிறார். இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு பிளஸ் பாயிண்டாக, ஒவ்வொரு மார்க்காக வந்து கொண்டிருக்கிறது. வெற்றி ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார். அவர் ஒரு ஆப்போசிட் கிரகமாக இருந்தாலும் அவரும் பாக்கியத்தை பார்க்கிறார். இப்போ நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியும் உங்களை ட்ரிகர் பண்ணிவிடும். யார் மூலமா? இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமா, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மூலமா, லேபர்ஸ் மூலமா, சில நேரத்தில் உங்களுடைய ஹஸ்பண்ட் மூலமா, சில நேரத்தில் உங்கள் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா. அப்போது ட்ரிகர் ஆகாமல், டென்ஷன் ஆகாமல், அதாவது கவனம் சிதறாமல், அப்படியே கண்ட்ரோலாக பேலன்ஸாக புத்திகாரகன் புதன் நீசபங்க ராஜயோகம், புத்திசாலித்தனம், சமயோஜிதம் என்ன பதில் தருகிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கேட்டு நடந்தால், ஒரு பேக்கப் இல்லைப்பா, இது பேக்கப், எல்லா விஷயத்தையும் நான் ஸ்டோர் செய்து வைத்து கொள்ளக்கூடிய காலகட்டம், கடன் தீரக்கூடிய காலகட்டம், நோய் தீரக்கூடிய காலகட்டம் என கிரகமாளிகா யோகம் அப்படிங்கிறது இந்த இடத்தில் உங்களுக்கு நடுவில் சந்திரன் சொந்த வீட்டில் வரும் பொழுது உங்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை ஏற்படுத்த தயாராக இருக்கிறது. 2 மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி குரு உச்சம்
இப்போ யாரெல்லாம் உங்களை வெறுக்கப் போகிறார்களோ, யாரெல்லாம் இது நாள் வரை உங்களை வெறுத்தார்களோ, உங்களை தோல்வி அடைய வைத்தார்களோ, உங்களை அவமானப்படுத்தினார்களோ, அவர்களெல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் உங்கள் வீட்டின் கதவை தட்டப் போகிறார்கள். நீங்கள் யார் வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே கதவை மூடினார்களோ அவர்களே வந்து உங்களுடைய வீட்டு வாசலில் காத்திருக்க போகிறார்கள். 2 மாதம் ரொம்ப தூரத்தில் இல்லை, அப்படியே மின்னல் வேகத்தில் போய்விடும். மீனராசி சகோதரிகள் முடிந்தவரை கணவனை கண்காணித்து கொண்டேதான் இருப்பீர்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதலிலேயே தொடக்கத்திலேயே அந்த விஷயத்தை சுட்டி காண்பித்து விடுங்கள். வயதில் மூத்த நபர்கள் கொஞ்சம் ட்ரிகர் ஆகாமல், டென்ஷன் ஆகாமல், மௌனமாக தியானம் செய்து கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வயதில் மூத்த நபர்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைகள் செட்டில்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் இன்னும் ஒரு 2 மாதம் தள்ளி போடுங்கள். கண்டிப்பாக குழந்தைகள் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள், நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்வது தான் இங்கு நிதர்சனமான உண்மை. பரிகாரம் அப்படின்னு வரும் பொழுது துர்கா வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது முருகன் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபெதர் ஆன் த கேப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் என்று சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் மீனராசி மண்டலம். இந்த மாதம் முழுவதுமே ஏப்ரல் 11 புதன் மீனராசி மண்டலத்துக்குள் வந்து நீசபங்க ராஜயோகம், புதன் குரு பரிவர்த்தனை. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் மாதம் சித்திரை, தமிழ் வருட பிறப்பு. சூரியன் மேஷ மண்டலத்தில் ஆட்சி, சூரியன் மேஷ மண்டலத்தில் உச்சபலம் பெறுகிறார். 19/4 இந்த சுக்கிரன் என்ற கிரகம் ரிஷபத்துக்கு வந்து சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார். அது நாள் வரை மேஷத்திலிருந்து அவர் தனது சொந்த வீடான துலாத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். சந்திரன் கடகத்தில் வரும் பொழுது வரிசையாக கிரகமாளிகா யோகம் என்ற ஒரு ராஜயோகம் ஏற்படுகிறது. இதில் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு விரும்பத்தகாத சேர்க்கை. எதனால அப்படின்னா, இந்த ரெண்டுமே ஒரு டான் கிரகங்கள், ரெண்டுமே ஒரு மாதிரி முரட்டு சுபாவம் நிறைந்த கிரகம். இந்த 2 கிரகங்கள் சேர்ந்தாலும் பார்த்தாலும் ஜோதிடத்தில் இது ஒரு விபத்துன்னு தான் சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, சனி வீட்டில் செவ்வாய் உச்சம், சனி வீட்டில் செவ்வாய் சமம் என்ற அந்தஸ்து பெறுகிறது. செவ்வாய் வீட்டில் சனி என்ற கிரகத்திற்கு நீசம், நீச்சன், டெபிலிட்டேட்டட் பர்சன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருகிறது. அப்போ சாட்டானுக்கு வந்து என்னன்னா, செவ்வாயை பொறுத்தவரை நீனும் என்னை போல் ஒரு அசுப கிரகம் தான், உன்னை போய் தளபதி, கமாண்டோ, சேனாதிபதி, படைத்தலைவன், போர் வீரன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் என்னை போய் நீஜன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த சாட்டான் என்ன பண்ணுவாருன்னா, செவ்வாயை சேர்ந்தாலோ செவ்வாயை பார்த்தாலோ விபத்தை ஏற்படுத்தி விடுவார். அதனால் பொதுவாகவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இது மீனராசி மண்டலத்தில் சேர்க்கை கால் பாதங்களை குறிகாட்டுகிறது. அப்போ நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறேன், வாக்கிங் பண்ணுறேன், ஜிம் பண்ணுறேன், 60 பேக் பண்ணுறேன், 80 பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடிந்தவரை விபத்துக்கள் இல்லாமல் உங்களை பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். இந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்கு பரிகாரம் அப்படின்னு பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பைரவர், அதாவது அஷ்டமி திதிகளில் பைரவரை வழிபடுவது, மேலும் வியாழக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நரசிம்மரை வழிபாடு செய்வது கைமேல் பலன் கொடுக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.